ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. என்னாச்சுக்கா இது வீடியோ போடல, என்னாச்சுன்னு கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் ஆகலைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் விஷயமா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால என்னால் சாரீ வீடியோவோ இல்லை நார்மல் காமெடி வீடியோவோ எதுவுமே என்னால் போட முடியல, சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியான விஷயந்தான். ஸோ அதனால் யாரும் என்னை தவறாக நினைக்காதீங்க. சசி ஃபேஷன் பேலஸோட ஐடியில் சாரீஸோடதெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம். எடுத்திருக்க வீடியோவே இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் லீவில் இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் ப்ராப்பராக அதை பண்ண முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் என்ன சாரீஸோட என்கொயரி, காஸ்மெட்டிக்ஸோட என்கொயரியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் இருக்குது ப்ரொஃபைலில். சசி 1261 ப்ரொஃபைலில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா சாரீஸ்க்கு லைவ் வாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. சுத்தமாக எனக்கு டைமே இல்லைங்க. பாருங்கள், காலையில் வந்தேன், அப்படியே இருக்கேன். ஒரு ஸ்டிக்கர் கூட நெத்தியில் வைக்கல. ஸோ ஃபுல்லாக பிஸி. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நிறைய கமெண்ட்ஸ் வருது, மெசேஜ் பண்ணுறாங்க, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு லைவ் விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளோட ஷாப்பில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் சாரீஸ் எல்லாமே ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்கொயரி பண்ணுறதுனா பண்ணி நீங்கள் எப்பயும் போல் ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஸ்பேச்சிங்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. நான் தான் வீடியோ போடாமல் இருக்கேன், டைம் இல்லாதனால. ஓகேவா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஹாய் முகமது. ஆமாம் கணேஷ், ரொம்ப டல்லாக இருக்கேன்ல நான். கொஞ்சம் இங்கே எனக்கு கொஞ்சம் பயங்கர ஒர்க்குங்க. என்னால் சுத்தமாக நகர கூட முடியல. அவ்வளோ எல்லாம் நினைக்கலாம், நீ உடுமா உருட்டு அப்படின்லாம் சொல்லுவீங்க. உண்மையாலுமே டூனோ மலையாளம் அறியும். ஸோ ஹெவி ஒர்க்குனால சுத்தமாக சாப்பிட்றது கூடங்க 2 ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு லொக்குன்னு அள்ளி போட்டு ஓடிட்டேன். சாரி சென்ட் பண்ணுங்க. சசி ஃபேஷன் பேலஸோட ஐடியில் பாருங்கள். மைத்திலி சிஸ்டர் ஹாய். நம்ம பங்கு காணும் கூடவே வேணும். சசி ஃபேஷன் பேலஸோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் பாருங்கள். சேம் டைம் ஹெல்த் பாருங்கள். கண்டிப்பாக திஸ் லிட்டில் ஹெல்த் இஷ்யூ தான். ஏன்னா கண்டினியூஸாக ட்ராவல், கண்டினியூஸாக எனக்கு என்னோடய காஸ்மெட்டிக்ஸ் விஷயமாக நான் கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருக்கேன்னா, ஸோ அந்த ஒர்க்னால என்னால் சுத்தமாக எனக்கு ரெஸ்ட் எடுக்க முடியல. ஸோ அதனால் வீடியோ போட முடியல, ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியல. லாஸ்ட்டு ஒரு 2 டேஸில் சுத்தமாகவே முடியல என்னால். அப்படியே படுத்துகிட்டே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதனால நான் ஓயில்னு வச்சுக்கோங்களேன், வேலை செஞ்சு தான் இருந்தோம். இதான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, காணா போயிட்டுனா உடனே மெசேஜ் பண்ணுறாங்க, இன்பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறாங்க, என்ன காட்சி, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையோ அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நானும் ஹஸ்பண்டோட வீடியோலாம் பழைய வீடியோலாம் போடுறேன்னா, பழைய வீடியோ போடுறது தெரியுது, கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியுது இது பழைய வீடியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வீடியோ எடுக்கலையா அப்படிலாம் சொல்லி கேட்குறீங்க. அவங்களும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, மாமாவும் பிஸியாக இருக்காங்க, நானும் கொஞ்சம் ரொம்ப பிஸி. ஸோ சாரி. நான் நாளைக்குமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அடுத்த நாள்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக, ஓரளவு ஃப்ரீ ஆகிடுவேன். ரொம்ப ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஃப்ரீ ஆகிடுவேன். பட் அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பொழப்பு நம்ம தானே பார்த்தாகணும். அப்புறம் என்னது, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். எப்பவும் போல தான் எல்லோரும் மாதிரி தான். உங்கள் ஷாப் எங்கே இருக்கா? அன்னூர் பிரதர். அன்னூரில் இங்கே நம்ம அவினாஷிபுரம் ரோடு, திருப்பூர் ரோடு இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்மளோட ஷாப் இருக்குது. மேலே ராகம்பாக்கத்துக்கு மேலே என்னோடய ஷாப்பு. என்ன அப்படின்னா, நான் அதாவது ஒரு கப்பலாகவே வீடியோ போட்டுட்டா, ஒரு கப்பல் வீடியோ போட்டாங்க, ஒரு ஹாப்பியாக வீடியோ போட்டாங்கன்னா வயிறுச்சல் தாங்க முடியாமல் இப்போ போடுற சீன் தாங்க முடியல, இவ அலப்பறம் தாங்க முடியல, என்னையா இது கொடுமை. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரு வீடியோ போடக்கூடாதா? ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாதா? உடனே கிளம்பி திரண்டு வந்துடுறது. உண்மையிலுமே நான் அகைன் அண்ட் அகைன் அது நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த சீனு, அலப்பறை, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் சத்தியமாக நம்மளால் அப்படி வாழ முடியலையே, நம்மளால் அப்படி ஹாப்பியாக இருக்க முடியலையே அப்படிங்கிறத ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது இந்த மனசுக்கு. சரிங்களா? அதே மாதிரி இவெல்லாம் வாழ்கிறாளா அப்படிங்கிற மாதிரி, என்னமோ இவங்க மட்டும்தான் வாழ்கிற மாதிரி. ஏன்னா அதெல்லாம் மனசுக்குள்ளே ஒரு எப்படி சொன்ன கெட்ட எண்ணங்கள், அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் சீன் போடுறேன். அந்த கருமத்தை ஒழுங்காவது டைப் பண்ணாலாச்சும் பரவாயில்ல. சூனா எப்படி SEEN, சீன் அப்படிங்கிறது SCENE. கரெக்டாக தப்பாக சொல்லிட்டேனா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் போல இருக்கு. அது ஒரு நடிப்பு அப்படிங்கிறது தான். அந்த நடிப்புக்கு தானே வீடியோ போடுறோம், நடிப்பு தானே வீடியோ. அதில் என்ன சீனு, கன்றாவி வெங்காயம் சொல்லிட்டு அப்படியே சுருன்னு எனக்கு ஏறும் போய் டொப்பக்குன்னு. இப்போ கூட இந்த ஒரு லேடி சந்தியான்னு நினைக்கிறேன், என்னோட வண்டிக்காரஸ் ஒரு மதுரை சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த மென்டல் அதில் டைப் பண்ணிச்சு. எனக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் வேறு இருக்கமா, இதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது. நம்ம பசங்க கொண்டாந்து காட்டுவாங்கக்கா, பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி.
அப்படியே சுறுசுறுன்னு ஏறுது எனக்கு. அப்படியே எதுக்கு இவ்வளோ எரிச்சல்? அந்த பாருங்க எசக்கி துரை, ஏன் இதெல்லாம் வேணும்னே டைப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ பண்ணிட்டு போங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு அடுத்தவங்க நல்லா இருந்தா இவ்வளோலாம் எரியுமா? யாரா இப்படி நல்ல உள்ளங்கள் வாழ்த்துறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? மொக்கையா இருந்தா கூட என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு சார். அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு உங்கள்கிட்ட காட்டிக்கிறதுக்காக வந்துட்டு நாங்கள் போடுறது கிடையாது. இதெல்லாம் ஒரு சில பேர் விரும்புறாங்க. அக்கா நீங்கள் பேரா வந்து ஏதாவது வீடியோ போடுங்க, ஒரு ஹாப்பியாக வீடியோ போடுங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இதை பார்த்ததுக்கு அப்புறமே என் ஹஸ்பண்டும் வந்துட்டு என் கூட ஜாலியாக இருக்காருக்கா, ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஸோ நம்மளால வந்து ஒரு 10 பேர் நல்லா இருக்காங்களா, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்குலாம் கிடையாது. எங்களுக்கு இருக்கு சோறு திங்கிறதுக்கே நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு அங்கிட்ட அவரும் நானும் ஓடிட்டு இருக்கேன். ஸோ வந்துட்டு அடுத்தவங்க நல்லா இருக்கிறத மனசார வாழ்த்துங்க. நானும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்ஸ்டால நல்ல ஒரு என்ன சொல்ற நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிற பொண்ணு தான். அந்த பொண்ணெல்லாம் அந்த பாடுபடுத்தி வைக்கிறீங்க. போய் கமெண்ட்டை கொண்டாந்து எனக்கு கமெண்ட் பார்க்கலாம் நேரம் இருக்காது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது கொண்டாந்து காட்டுவாங்க, பாருங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. பாவமா இருக்கும், அதுங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்குதுங்க. அதுல உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல்? நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை மட்டும் சொல்றேன். அதுவும் மெயின் லேடிஸ். பசங்க கூட வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் வேர்டு யூஸ் பண்றது இல்லை. ஆனால் அந்த லேடிஸ் இருக்கீங்க பாருங்க, ஏன் அந்த மாதிரிலாம்? மாமா என்ன பண்றாங்க சிஸ்? இப்போதான் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு மாமா, டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ வந்துட்டு எனிவே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் உட்காந்து மெனக்கெட்டுலாம் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். என்னைக்காவது கட்டுப்பில் இருக்கேன் அப்படின்னா ரிப்ளை வரும். அதர்வைஸ் வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு ஓடிட்டே இருப்போம். ஏன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஹாய் அக்கா, பேசுகிற நாய் பேசிட்டு போகட்டும், வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுகிறோம், நானும் சந்தோஷப்படுகிறேன். தேங்க்யூ நீத்து பிரகாஷ் சார், தேங்க்யூ. பேபி பிளாக் சிஸ்டர் பலாப்பழம் நீங்கள் 2 பேருங்கிறதுனால கம்மி சுகுணா. லோகித் இருந்தானா இன்னும் அம்மா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஹவர் யூ வீடியோ சூப்பர், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மாமா சாப்பிட்டாங்களா? சந்தியா மாமா சாப்பிட்டாரு. என்ன வருது? காவ்யா பாஸ்கர், ஹாய், இட்ஸ் மீ ஜெயராமன். யா பிரதர், ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஜோடியாக வீடியோ போடுங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இல்லை சிஸ்டர், அது என்னன்னா ஒரு சில லேடிஸ் தாங்க, மெயினாக லேடிஸ் தான். நம்மளுக்கெல்லாம் பேச தெரியாமல் கிடையாது, ரொம்ப லோக்கலாலாம் இறங்கி பேசுவோம். பட் அந்த இதுக்கு நாங்கள் அவங்களுக்கு போய் நாங்கள் ரிப்ளை பண்ணோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக தான் ஒரு சிலதை பிளாக் பண்ணிடுவேன். பட் சம்டைம்ஸ் நான் கோவமாக இருக்கேன், மீன்ஸ் எப்படி சொல்கிறேன், நம்ம ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருப்போம், நம்ம ஒர்க் பிஸியில் இருப்போம். அந்த டைமில் அந்த வீடியோ பார்த்து அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது சுருன்னு மண்டைக்கு ஏறும். அப்படி ஒரு டென்ஷன் ஆகும். என் ஹஸ்பண்ட் வந்து பேசாமல் விடேண்டி, பிளாக் பண்ணிட்டு போயேண்டி அப்படிம்பாங்க. நான் மெனக்கிட்டு போய் கமெண்ட் பண்ணுவேன், இப்போட்டா நான் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நன் ஆஃப் பிஸ்னஸ் தான். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, மனசார வாழ்த்துங்க. நம்ம வந்து அடுத்தவங்களை வாழ்த்து நம்ம நல்லா தான் இருப்போம், நம்மளாம் கெட்டு போக மாட்டோம், சரிங்களா? அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது பேர் வீடியோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசானவங்கலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாழ்கிற அந்த சம் வீடியோஸ்லாம் நான் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் எனக்கு கண்ணீரே வந்துடும். என்ன சொல்கிறேன்னா ஆசையாக இருக்கும், இப்படிலாம் நம்மளும் வாழணும். அதுதானேங்க, எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்காக தானே சம்பாதிக்க போகிறோம், நல்லா நேரத்துக்கு திங்கிறதுக்கு தான் சம்பாதிக்க போகிறோம். அப்புறம் எதுக்கு மனசார வாழ்த்தணும், நல்லது தானே. ஆஹா, இங்கே பாருங்க, அன்னைக்கு எங்கள் ஊருக்கு போயிருந்தோம்ல, எங்கள் ஊருக்கு போயிருந்தப்ப நாங்கள் இந்த பலாப்பழம், அதுலேயும் கூட ஒரு பலாப்பழம் சுகுணா, நம்ம ஒரு சின்னது நான் தூக்குனேன்ல, சின்னது ஈஸியாக தூக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று பெருசாக தூக்கிட்டு கீழே தூக்க முடியலன்னு விட்டுட்டேன். அதுக்கு ஒன்று ஒருத்தன் சொல்லியிருந்தான், என்ன இதெல்லாம் உன்னால தூக்க முடியாதா, ஓவரா சீன் போடாத. இல்லை உண்மையில அது வெயிட்டாக இருந்துச்சு, சரியான வெயிட்டு, அதனால தூக்க முடியல, அதனால தான் சின்னது தூக்கிட்டு சரி நான் தூக்கிட்டு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு வைத்தறிச்சல். ஒரு வீடியோல பார்த்துட்டா இதுதான் உண்மைங்கிறது மைண்ட்ல கெஸ் பண்ணிக்கிறது. அது பாக்குறதுக்கு சின்னது, ஆனா உள்ள இந்த மெட்டீரியல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஹெவி வெயிட். அது சொல்லுவாங்கல்ல, வெளியில பார்க்கும்போது என்ன சொல்றது மொரட்டு கரடுமா இருக்கு, உள்ள வந்து அழகா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாலுமே செம்ம வெயிட். அது கூட சொல்லியிருந்தாங்க அப்படி இப்படின்னு. ஹாய் அக்கா, புதுக்கோட்டை தம்பி அக்கா, ஹாய். நல்லா இருக்குல்ல சொன்னா, எங்க ஊர்ல தோட்டத்துல படிச்சு. டிபிராஜ் சிஸ்டர், கவலையெல்லாம் பட மாட்டேங்க நான். சீச்சி, அந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. எது கவலை பண்ணோம், எதுவாக இருந்தாலும் முட்டி மோதி வந்துடுவோம். இன்னைக்கு சோஷியல் மீடியாவெலாம் ஒரு பெரிய விஷயமா நம்ம எடுத்துகிட்டு நம்ம அதில் அப்செட் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை நடக்குது, என்ன நடந்திருக்கு எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஊரில் உள்ளவங்க 1000 கதை கட்டு போவானுங்க, 1000 பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம காலை வாங்கிட்டு இருக்க முடியுமா? பேபி பிளாக், தேங்க்யூ சிஸ்டர். மனைவியோட பேருங்களா? தேங்க்யூ. ராஜ், ஹாய்.
மீனு நல்லா இருக்கீங்களா? நீங்க ஏதோ யாருக்கோ ஏதோ க்ரீம் அதை கேட்டுருந்தீங்க, அது கூட நான் ஒழுங்கா ரிப்ளை பண்ணல உங்களுக்கு. ஹாய் ஆர்த்தி. ரம்யா ஹாய். அங்க பாத்தீங்களா, இப்படி வந்தும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தும் பேசிட்டு தான் இருப்பேன். நம்ம ரியலா தான்ப்பா இருப்போம். அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி வீடியோக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது. எப்படி இருக்குமோ அப்படிதான். காட்டன் சாரி கலெக்ஷனா? சசி ஃபேஷன் பேலஸ் ஐடியில பாருங்க. மணி 9 மணி ஆச்சு. சிஸ்டர் ஹரி, நான் தான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஒர்க் விஷயமா நான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பிஸியாக போயிட்டு இருக்கேன். அதான் வீடியோ கூட போடணும்ல. காலைல அப்படியே வந்தாங்க, அப்படியே இருக்கேன். இப்போ வரைக்கும் ஒர்க் முடியல. யாருங்க ஃபுல்லாக ஒர்க் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு 4 மணி என்னமோ இங்கே வந்து உட்காந்தேன். அப்படியே இங்கே தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி அவங்க உட்காந்து கொஞ்சம் வெப்சைட் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இருந்தோம். கவலையப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கடைக்கே வந்துடும். அப்படி ஆஃபர் தட்டி தூக்குறேன் பாருங்க. ஆர்டர் உங்களாலாம் போட முடியாத அளவுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க அண்ணா, அண்ணா உட்காந்துருக்காங்க. ராவட் அண்ணா எப்படி இருக்கீங்க? தங்கச்சி வீடியோ போடலோன்னே கமெண்ட் சொன்னதையும் காணும். தீபன் ராஜ் பிரதர் பொட்டு வைக்கலையா? தலையே சீவலை பைத்தியக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன். உங்களுக்கு இல்லையா? வாங்கிடுங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. எங்கள் அம்மா என் ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு வந்திருந்தாங்க, அவங்களுக்காக அம்மா கொடுத்து விட்டாங்க. அதை உட்காந்து நாங்கள் மேய்ச்சிட்டு இருக்கோம். அவங்க இங்கே தான் இருக்காங்க. வீட்டுக்கு கொடுத்து வரதுக்காக எடுத்துகிட்டு வந்தாங்களா. வீட்டில் நிறைய இருக்குது, நிறைய பழம் இருக்குது. இந்த அவ்வளோ பெனிஃபிட்டுங்க இந்த பழம். நமக்கு சோறு தான் முக்கியம், அது கரெக்ட். அஃப்கோர்ஸ் அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஒரு சில விஷயத்துக்கெலாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எப்பயுமே ஒரு பதிவு போடுறேன் அப்படின்னா எனக்கு தேவை இருக்குது, அந்த பதிவை சொல்கிற அளவுக்கு ஒரு சில கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா தான் நான் பதிவு போடுவேன். அதனால் நான் போட மாட்டேன். நிறைய பேர் ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, அதுக்கெலாம் நான் ஆன்சரே பண்ண மாட்டேன். பிகாஸ் அது நன் ஆஃப் பிஸ்னஸ், எனக்கு தேவையில்லாது. ஸோ அதை நான் வந்து கொண்டே வர மாட்டேன். அப்படியே சாப்டர் க்ளோஸ் பண்ணி உரமத்துக்கு வச்சுருவோம். பங்கு காணுமே. பங்கு நீ யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? விஜி, ராவட்டண்ணா, இவங்கெல்லாம் வந்துட்டு என்னோட ரொம்ப க்ளோஸ், நல்ல உறவு. சேர்ந்து பார்த்தேன், நல்லா இருந்தது சிஸ்டர். தேங்க்யூ வெனிஷா. அது இன்னைக்கு வீடியோ போடல, அது பழைய வீடியோ. கம்பெனி நேம் சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் சசி ஃபேஷன் பேலஸ். சாரிலாம் நல்லா இருக்குங்களா? ராபர்ட்ட நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்காங்க? சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் ஆகாது. கம்பேக் உங்களோட அந்த பழைய ஸ்கின் டோன் லிட்டில் வர ஆரம்பிச்சிடும். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னால் எங்கள் அப்பனால கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அது வந்துட்டு நம்ம சன்டன் வெளியில் போவோம், டஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே ஸ்கின் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். பெர்மனன்ட் சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் பிளாஸ்டிக் சர்ஜரி. அது மட்டும்தான். நீங்கள் லேசர் பண்ணாலும் என்ன பண்ணாலும் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்க ஒரு க்ரீமை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுங்கம்பாங்க. ஒரு பார்லரில் போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு எப்பயுமே மெயின்டெனன்ஸ் இருக்கணும். நான் பெர்மனன்ட் சொல்யூஷன் யாருக்கு கொடுக்கவே மாட்டேங்க, சொல்லவும் மாட்டேன். இப்போ வரைக்கும் நாங்கள் சொன்னதே கிடையாது. பட் விட்டிங்கன்னா இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க, இப்போ ஒரு 6 months யூஸ் பண்ணுவாங்க, ஒரு 4-5 மாதம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது ஒரு சில பேருக்கு மெயின்டைன் ஆகும். பிகாஸ் என்னன்னா அவங்க வந்து அதிகமாக வெளியில் போகிற வேலை இருக்காது, ஏசிலே இருப்பாங்க. ஐடி ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உள்ளே தான் இருப்பாங்க, வெளியில் அவங்களுக்கு வேலையே இருக்காது. அவங்களாம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவாங்க. 2 days ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் மெயின்டைன், அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் நிறைய இருக்குது. எல்லாருமே நினச்சிக்கிறதுன்னா இது இப்படியே இருக்குமா, எப்பயுமே இருக்குமா, இதே கலர் இருப்பேனா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் எந்த கண்ட்ரி வேணாலும் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க. பெர்மனன்ட் சொல்யூஷன் யாராலையும் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். க்ரீம் ஆஃபர் கொடுக்குறேம்மா, கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. அஃபிஷியல் ஒர்க் போயிட்டு இருக்கு. சுனா கணேசரை கூப்பிடுங்க. கண்டிப்பாக காமெடி வீடியோ பண்ணுறேன் ராபர்ட்ண்ணா.
தங்கச்சி கொஞ்சம் வேலையாக இருக்கேன், கண்டிப்பாக பண்ணுறேன், ஃப்ரீ ஆயிடுறேன் நான். அண்ணாவை காட்டணுமா? பார்த்தாச்சா? அக்கா மாமா சாப்பிட்டாங்களா? மாமா சாப்பிட்டுட்டு தான் இருக்காரு. என்ன ஒரு சேட்டை, எங்கே போனாலும் என்னை கேட்கறது இல்லை மாமா. கார்த்தி மாமாவுக்கு பழாப்பழம். மாமா சாப்பிட்டு தான் இருக்காங்க. உங்களோட காமெடி சென்ஸா? தேங்க்யூ. போடுறேன் பாருங்க, கலக்குறேன் பாருங்க. சார் வாங்க, பலாப்பழம். க்ரீம் ஆஃபர் கொடுக்குறேம்மா, வெயிட் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க சார். நான் பரமக்குடி கிடையாது, அம்மா மாமா. கார்த்தி ஹாய் சொல்லுப்பா. மாமா ஹாய் சொல்லிட்டாங்க. சந்தியா மாமா ஹாய் சொல்லிட்டாங்க. உங்க ஒய்ஃபுக்கு வேணுங்களா? சரி சரி வாங்கிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், யாராவது லண்டன்ல இருக்கீங்களா? லண்டன்ல யாராவது இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோட நம்பர் ப்ரொஃபைலில் இருக்குதுங்க. sasi1261 இன்ஸ்டாகிராம் ஐடியில் ப்ரொஃபைலில் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் 4 நம்பருமே வாட்ஸ்அப் அவைலபிள். ஸோ அந்த நம்பரில் வந்து ஐ எம் ஃப்ரம் லண்டன், நான் லண்டனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சம் டீட்டெயில்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணணும், அதுக்காக வேண்டிட்டு தான். இல்லைன்னா நாங்கள் தான் லண்டன் கிளம்பி வரணும், அதுக்கு தான். ஸோ வந்துட்டு யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ப்ளீஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் வந்துட்டு என்னோட அஃபிஷியல் நம்பர். எந்த நம்பரில் கம்யூனிகேட் பண்ணாலும் 6 நம்பர் இருக்குது, எந்த நம்பரில் கம்யூனிகேட் பண்ணாலும் ஸ்டாஃப்ஸ் எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ளீஸ் சொல்லுங்கள். ஒரு சில கேள்விகளுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாதும்மா. ஹாய் சொல்லுங்கள். குணா ஹாய். வடிவேல் ஃபேனாக்கா நீங்கள்? ஆமாம், வடிவேல்னா அவ்வளோ பிடிக்கும். அதாவது வடிவேல் பிடிக்கும்னா அவங்களோட காமெடி ரொம்ப பிடிக்கும். பாண்டி கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி வருவேங்க. அப்படி அந்த பக்கம் சவுத் சைட்லாம் வந்தோம்னா ஐயா வந்து ஒரு வெஸ்ட் அடிக்காமல் நான் வரமாட்டேன். இப்போ கூட நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது நைட்டு 9:30 மணி இருக்கும். நான் அப்போ கூட வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்துட்டு போய் சாமி கும்பிட்டு வந்தது. சொல்லுங்க மாமா. சந்தியா புஜ்ஜி என்ன ஒரு நக்கல். சொல்லுங்க மாமா. இனிய இரவு உனக்கு. காலையிலேருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ். நான் மாமா நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. பயப்புல எல்லாம் மாமா மாமாங்குது. அண்ணா நல்லா இருக்காங்களா? இப்படி சொன்னா எப்படி இருக்கு? ஒரு டாவ் இருக்கு எங்க மாமாவுக்கு, பிரியான்னு ஒண்ணு. பேரை சொன்னாலே சிரிக்காத பிள்ளை. பிரியா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பக்க பக்க பக்கன்னு பல்ல காட்டு. நாங்க ஒரு வீடியோ பண்ணிருப்போம், நாங்க ஒரு 3 பேர் வீடியோ பண்ணிருப்போம், அதுல இருப்பாங்க அந்த பொண்ணு. மேடம் ஒரு பேட் கமாண்டால நீ நிறைய ஃபாலோவர்ஸ் மிஸ் பண்றீங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும் சார், பேட் கமெண்ட் பண்றாங்க அப்படின்னாலே இமீடியட்டா பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு என்ன சொல்றதுன்னா 10 பேர் இருந்தாலும் போகும், நிம்மதியா இருக்கணும். சும்மா நொய் எதையாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? பார்த்தா பாக்குறாங்க, பாக்காட்டி போறாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் மைண்டே பண்ண மாட்டோம். ஒரு சில டைம்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். என்னோட அது இவ்வளோ பேர் என்ன சொல்றேன்னா, அப்பவே எனக்கு ஒரு நம்ப மாட்டீங்க, நான் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். ஒரு 10,000 பேருக்கு மேலே பிளாக் லிஸ்ட்ல இருப்பாங்க இந்த sasi1261 ஐடியில். இங்கே சித்திரை திருவிழாக்கு வந்தீங்களா? வீடியோ பார்த்தேன்க்கா. ஆமாம்மா வந்தேன். சாப்பிட்டு தாமஸ் பூபதி ஹாய். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ஒரு சில பேருக்கு வந்துட்டு நல்லா ரிப்ளை பண்ண முடியாது, சாரி. அதில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவங்க தேவையானவங்களுக்கு மட்டும் தான் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. விஜி நல்ல காமெடி பண்ணுறீங்க நீங்கள். ஸோ குழந்தைங்க நிறைய பேர் விரும்புகிறாங்க காமெடி பண்ணால். தேங்க்யூ ஸ்ரீமா, தேங்க்யூ அருண் பாலாஜி, ரோஹிணி. அப்படியா? தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் டைம் ரொம்ப ஜாக் ஃப்ரூட் சாப்பிடும். நைட் டைம் கரெக்டு. ஆமாம், ஓகே, அவ்வளோதான். என்ன பாருங்க, 2 தான் சாப்பிட்டேன். பிரபு சங்கி பிரபு சுகுணா, இதுலேயே டின்னர் முடிச்சிருவீங்க போல இருக்கு. சாப்பிட்ற ஐடியா இல்லையா?
பாடி லாங்குவேஜ் நல்லா வருது. காட்டட்டா? பன்னு தின்னுட்டு இருக்கு சார். சொல்லுங்க சார். பன்னு பன்னு இவங்கதான் பன்னு, அவங்க ஹஸ்பண்ட். ஐயோ ஒன்னு சொல்லட்டுமா, ஒரு சூப்பர் பேருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. என்ன சொன்னா அந்த பண்ணு அப்படி கூப்பிடுவாரு பாருங்க, ஜம்முன் இருக்கு, நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சுகுணா ஒரு லுக் விடுவாங்க அப்படியே. இதுல நான் முன்னாடி நடந்த இன்சிடென்ட சொன்னீங்களா சுகுணா? இங்க உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொன்னீங்களா? சொல்லல சொன்னீங்களா? பாவி கிராதகி. ரொம்ப பாசம் உங்க ஒய்ஃப் மேல. சுத்தி சுத்தி வந்துட்டே இருப்பாரு, உங்க ஒய்ஃப் கூடயே தான் இருப்பாரு. நல்லா இருக்கீங்களா அண்ணா அண்ணியாரே? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். தம்பி நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? ஹாய் நீலா. போங்கக்கா, மெசேஜ் படிக்கவே மாட்டேங்கிறீங்க. பேபி தேவா. ஹாய் தேவா, எனக்கு பிடிச்ச பேருங்க. நீ குட்டி குஞ்சுக்கு அந்த பேர் வைக்கணும்னு ஆசை. நம்ம என் ஹஸ்பண்ட் ஆசைப்பட்டது வந்து நேதாஜி ஐயா இருக்காங்கல்ல, அவங்களோட பேர் வைக்கணுன்ட்டு சுபாஷன் வச்சோம். 2 பழம் சாப்பிட்டு போவேன். நான் சீக்கிரமே சென்னை வருவேன். சென்னை வரும்போது நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்களும் மாமாவும் நல்ல ஜோடி, சுற்றி போடுங்க. கண்டிப்பாங்க. தேங்க்யூ. நீங்கள் மதுரையா? ஆமாம்மா. இட்ஸ் மீ கேஆர் ராஜி. அக்கா சொல்லுங்க சொல்லலாம். சந்தியா, நீங்கள் என்ன ஒரு ஆச்சரியம், மாமாவாட்டே நீங்கள் இப்போ பேசுங்கன்னு சொல்கிறீங்க. முத்துக்குமார் ஹாய். துர்கா ஆம்புலன்ஸ். நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களே ஹாய் ஹாய்னு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் என்னோட மெசேஜ் ஹாய் சிஸ்டர் மச்சான் லவ்லி. சாப்பிட்டாச்சாமா? சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சென்னையா நீங்கள்? ஓகே ஓகே. இதுக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறது தான் வந்தேன். சசி காஸ்மெட்டிக்ஸு, சசி ஃபேஷன் பேலஸ்லாம் ஒரு வீடியோ போட முடியல. எங்களோட வீடியோ நிறைய எதிர்பார்க்குறீங்க, ஏன்னா மெசேஜ் நிறைய வந்துகிட்டே இருந்தது. நீங்கள் ஏன்க்கா வீடியோ போடல, பழைய வீடியோ போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர பிஸி. என்னோட கனவு இது, அதுக்காக நான் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நாளைக்கு நாளான்னைக்கு நான் ஃப்ரீ ஆயிடுவேன். ஃப்ரீ ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா? சாரீஸ் வீடியோலாம் சசி ஃபேஷன் பேலஸில் போட்டுட்ருக்கேன், அதனால அதில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா? ஹோசூர் மறந்துடாதீங்க. லண்டனில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சசி 126 என்னோட ஐடியில் ப்ரொஃபைலில் வந்துட்டு நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். யாராவது லண்டனில் இருக்கீங்க அப்படின்னா. எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணோம். அதுக்காக ஹஸ்பண்டை வச்சு பிராங்க் வீடியோவா? ஏம்மா சும்மா இருக்க முடியலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அப்புறம் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கால் பண்ணி, அவங்க வந்து போலீஸ் தான், போலீஸ் ஒய்ஃபு, எஸ்ஐ அம்மா. உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க மோட்டிவேஷன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எப்பயுமே வந்து இதை பிளான் பண்ணி இப்போ பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்ன தோணுதோ, ஏதாவது ஒரு விஷயம் இன்சிடென்ட் நடந்திருக்கு, யாராவது பார்த்துருப்பேன், ஸோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயத்த நான் வந்துட்டு அப்படி கொடுக்குறது தான். அப்புறம் எங்கள் அப்பாவை பற்றி கேட்டிருந்தீங்க. பங்கு வந்துட்டாயா அப்பாவை பற்றி கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி லைவில் வந்து கொஞ்சம் நேரம் பேசியிருந்தேன், என்னால் முழுசாக பேச முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்பாவை காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஃபாதர்ஸ் டே அன்றைக்கி எங்கள் அப்பாவோட வீடியோ நான் போட்டிருந்தேன். ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க அவரை வந்துட்டு இந்த மீடியாவில் காட்டுறது. நான் வந்து வேற ஒரு பொசிஷனில் எங்கள் அப்பாவை நான் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் அதெல்லாம் பெருசாக விரும்ப மாட்டேங்கிறது. நீ நல்லா இருமா, அது போதும் அப்படிங்கிறது தான் அவர் எதிர்பார்க்குறது. ஹாய் பங்கு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. உங்களுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ராபர்ட் அண்ணா வந்து ஆல்ரெடி என்ட்ரி கொடுத்துட்டாரு. பாண்டியராஜன் ஆளை காணும், பிஸி ஆகிட்டாங்க போல இருக்கு. மிஸ் பண்ணிட்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுவார். அதுக்கப்புறம் கோபிகா, லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச். விளையாட்டுத்தனமாக ஒரு ரியாக்ஷன் ஜாலியாக, ஆனால் உண்மையிலுமே காமெடி இதெல்லாம் உங்களுக்கு தானே. குற்றால வாங்க சீசன் ஆசைதான். நான் சொல்லட்டுமா, கடை வீடு இதுதான். அதையும் மீறி போனால் என்னோட ஒர்க் ரிலேட்டடாக நான் போவேன். அப்படி இல்லைன்னா எங்கள் மாமியார் ஊருக்கு போவேன், எங்கள் அம்மா ஊருக்கு போவேன், அவ்வளோதான். வேறு எங்கேயும் அதிகமாக போக மாட்டேன். இஷ்யூ பங்கு இஷ்யூ. சிவசூர்யா ஹாய். லைவ் அப்லோட் பண்ணிடுங்கக்கா. காவியா, இந்த டயலாக் உங்ககிட்டேருந்து மட்டும்தான் வரும். ஸோ சசி 1261 சசி ஃபேஷன் பேலஸ், இதோட யூடியூப் சேனலெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பிஸ்னஸ்க்காக தானே, இதுதான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும்.
சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஐயோ அந்த கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஐயோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு அதிகமாக யாரும் வரமாட்டாங்க ஷாப்புக்கெலாம். இப்போ வந்து இந்த மரத்தை எடுத்துட்டாங்க, இந்த சைடில் உள்ள மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்களா. இப்போ இங்கிட்டு ஊட்டிக்கு போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே வந்து அந்த போர்டு இருக்குது, இதோ பாருங்க இருக்குது போர்டு, அந்த போர்டு, இந்த போர்டெலாம் நேராக கடைக்கு வந்துடுறாங்க. இல்லைக்கா ஒரு காமெடி வீடியோ உங்கள் முகத்தை தான் பார்த்துருக்கேன், நீங்கள் போலீஸோட ஜாலியாக இருக்கு. ஓகே ஓகே, நீங்கள் என்ன ரீல்ஸ் போட்டாலும் ரசிக்கிறது இல்லை பங்கு. இப்போ ஒரு வாரமாகவே பெருசாக வந்து இது ரீச் இருக்க மாட்டேங்குது. என்ன சொல்கிறதுன்னா, நான் கரெக்ட் டைமிங் ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்புறம் வந்து கம்யூனிட்டி கைட்லைனே ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமே வச்சுருக்கேன் நான். அதனால் அப்பப்போ நான் வார்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில். ஸோ வந்துட்டு ஒரு 2-3 நாள் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன். காலையிலேருந்து இப்படியே தான் பண்ணிருக்கேன். இப்போ கொஞ்சம் காலையிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்தோமா, ப்ரெஷராகவே இருந்தது. சரி கொஞ்ச நேரம் வீடியோ லைவ் வரலாம்னு சொல்லிட்டு வந்தேன். விஷயத்த சொல்லிட்டேன் நான். ஹாய் மை நேம் புவனேஸ்வரி. ஹாய் சிஸ்டர். எனக்கு எந்த ஹீரோ பிடிக்குமா? ஐ ஆம் ஆல்வேஸ் சூர்யா ஃபேன். பட் ஆனால் அஜித்தை பிடிக்கும், விஜய் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். பட் நான் ரொம்ப லைக் பண்ணுறது வந்து சூர்யா. சூர்யா வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, சூர்யா பிடிக்கும். அதுக்கு மேலே அவங்க தம்பியை ரொம்ப பிடிக்கும், கார்த்தியை ரொம்ப பிடிக்கும். கார்த்தி ஏன் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நீங்கள் சொல்லணும் மீசை. சம்டைம்ஸ் இவன் என்னோடய குட்டி தம்பி என்ன பண்ணுவான்னா, டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா கார்த்தியோட வீடியோ வரும். அது எப்படின்னா, அந்த பையா மூவியில் வர அந்த கார்த்தி பிடிக்காது. இந்த கொம்பன் படத்தில் இப்போ இந்த என்னது அந்த மீசையெல்லாம் வச்சுட்டு வருவார்ல கார்த்தி, கடைக்குட்டி சிங்கம், அந்த மாதிரி படத்துலலாம் இந்த ஃபைட் சீன்லாம் வச்சுன்னா டிவி கிட்ட போயிட்டு அம்மா அப்பா அப்பா அப்படிமா. என்ன சொல்கிறதுன்னா, அவன் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தான் கார்த்தியை நான் ரொம்ப வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆஹா சாயல் ஒரு மாதிரி இருக்குது. இதை கூட சொல்லுவாங்க பில்டப் போடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலுமே எனக்கு அப்படி தான் பார்க்க தோணுது. அது என் பையன் ரசிச்சதுக்கப்புறம் தான் நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். மாஸ் அண்ணி எங்கே ப்ரோ கார்த்தியன்னா பிடிக்காதா? ஏன் பிடிக்குமே. மை நேம் ஆப்ரிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். நான் சசிகார்த்தி ஃபேண்டா. பங்கு வேறுங்க கடையெல்லாம் வந்துட்டு ஹவுஸ் செட் பண்ணிகிட்டே இருக்கேன், நம்மளோட ஷாப்பு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே உள்ள ஷாப்பில் உள்ள மெட்டீரியல்லாம் அங்கே மாற்றிட்டு இங்கே வந்து காஸ்மெட்டிக்ஸ் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு பயங்கர ஒர்க்கு சுத்தமாக என்கிட்ட. இப்போ முன்னாடி விட இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கடைக்கு வந்துட்டாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பத்த மாட்டேங்குது. எனிவே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கூட எனக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே மைண்டு ஃப்ரீயாக பேசியிருக்கேன். ஐ எம் ஸோ வெரி ஹாப்பி. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. லண்டனில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்கேன், அதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஃப்ரம் லண்டன் அப்படின்னு சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 6 நம்பர் அஃபிஷியல் நம்பர் இருக்குது. அந்த 6 நம்பரில் எதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறேன். அண்டு விஜய் பிடிக்கும். பங்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ஏதாவது பதில் இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு பதில் சொல்ல பிடிக்கல. சாரிக்கு வந்து சசி ஃபேஷன் பேலஸோட ஐடியில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஐ எம் ஃப்ரம் லண்டன். சார் நான் வந்து இதில் ப்ரொஃபைல் நம்பர் இருக்குது சார், எனக்கு கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா இப்போ நம்மள்ட்ட பேசும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்ல எங்கள் ஐடி. ஆனால் ஒவ்வொருத்தவங்களாம் எங்களால் சர்ச் பண்ண முடியாது, அதுக்காக தான். அண்ணாத்த சரியில்லை, வெட்டி போடுவேன். அவர் டாவை கூப்பிட்டு வராரம்மா, டாவை. சரி ஓகே, எனிவே பாய். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, போய் என் குட்டி கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு ஒர்க்லாம் இருக்குது பார்க்கணும். ஓகேவா? கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு வந்து அஃபிஷியலாக லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பங்கு பாய், ராபர்ட் அண்ணா பாய், ஆல் த பீப்புள்ஸ் எல்லாருக்குமே பாய். ரொம்ப தேங்க்ஸ். விக்கி உங்ககிட்ட பேசியிருக்கேன் அப்படியா?
உங்களை பார்த்து தான் சாரி கட்ட ஆசைப்பட்டேன். நான் உண்மையிலுமே சொல்லட்டுமா, சாரி வீடியோக்காக நான் வந்து ரொம்ப உட்காந்து மேக்கப் பண்ணி அப்புறம் வந்து அப்படி இப்படி நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ரொம்ப ரேர் தான். அதுவும் நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, அக்கா இதுக்கு இப்படி பண்ணுங்க, இப்படி கொண்டை போடுங்க, இப்படி மேக்கப் பண்ணுங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு ஆச்சு ஒரு நாள் தான் பண்ணுவேன் தவிர மற்றபடி நான் எப்பயுமே கேஷுவலாக தான் வீடியோ போடுவேன். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அப்போ பார்க்கும்போது தான் கொஞ்சம் நேச்சுரல் ஃபீல் வரும் இல்லையா, சாரி கட்டினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய கம்பல் போட்டோம்னா நம்மளுக்கு பிடிக்காது, இதுக்கிட்ட இவ்வளோ பெருசாக மாற்றி தெரியுது அப்படின்னு சொல்லி. அதனால வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக போடணும்னு ஆசைப்படுவேன். அதையுமே ஏதாவது ஒன்று சொல்லுவோம், சீனுவாங்க. எவெல்லாம் சீனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வயிற்றுச்சல் பிடிச்சவங்கன்னு தான் அர்த்தம். தன்னால அப்படி வாழ முடியலையே அப்படிங்கிறத வந்துட்டு எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் அடுத்தவங்க நல்லா வாழ்றது பிடிக்காம அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து இதுதான் என்னோட பதில். ஸோ டைப் பண்ணுங்க, தப்பு கிடையாது. கரெக்டாக SCENE சரிங்களா? அந்த டைப்பிங் வந்து கரெக்டாக பண்ணுங்க. ஓகே, பாய் டியர்ஸ். நான் கண்டிப்பாக நாளைக்கு லைவ் வரேன். நீங்கள் கலக்குங்க பங்கு. சரிங்க பங்கு.